என்ன பண்ணோம் பெருசு வெட்டி அடியில போடணும். எப்படி மகாராணி பெருசு வெட்டி அடியில போட்டு சின்ன வெட்டி மேல போட்டீங்கன்னா சின்னதெல்லாம் காலி பண்ணி பெருசு தூச்சின்னா லபக்கு லபக்கு தூக்கி போடுவாங்க. எப்படி புரியுதா? இல்லாத நேரத்துல இல்லாத இருக்கும்போது பொடி மீனா ஊத்தணும். கடைசி ஆவாவ என்ன பண்ண பெருசு தூக்கி மேல வைக்கும்போது ஜனம் அப்பதான் வந்து கூட வாங்குவாங்க. இது தெரியாத நீ அடியில வெட்டி போட்டு பெருசு பிடிச்சா அடியில போட்டுனா லாஸ்ட் நேரத்துல செஞ்சுதான் விட்டுட்டு போயிடுவாங்க. சைக்காலஜி புரியுதா? 4 மீன் எடுத்து 2 மீன் அடியில போட்டு மேல போடு பெருசா. பசங்க வீடியோ எடுக்க கஷ்டப்படுறாங்களா? எல்லாத்தையும் பொடிச்செல்லாம் வெட்டிட்டு பெருசு லாஸ்ட்ல விடும்போது என்ன இது ஒன்னே ஒன்று தான் பெருசு அப்படின்னு பெருசு வெட்டிட்டு வெட்டினா என்ன பண்ண நெல்லு நான் எடுத்துறேன். உனக்கு என்ன வேணும் சொல்லி நான் தரேன் உனக்கு. இவன் நான் நின்னுல ஆண்டர் போட்டு இருமா ஏமா அட நீ அதுக்கு மேல ஏமா மஞ்சள் மீன் முன்னாடியே வந்துட்டாமா 500 ரூபாய்க்கு மஞ்சள் நீ எதுக்கு அவங்ககிட்ட போய் வாங்கிட்டு பேசுற? அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க நாயத்தை பேசுறான். அவன் போட்டு மீன் வெட்டி வச்சு ஒரு போட்டு மீன் வெட்டி போயிட்டான் முன்னாடியே. மஞ்சள் மீன் வெட்டின மீன் எப்பயுமே அவங்க கிட்ட நீ பேசக்கூடாது. எப்போ சொல்லலாம் ஐடி தூக்க முடியல. பொருள் கடலா மீன் கொடுமா இதெல்லாம் கிடையாது. சத்தம் சொல்லியா அவர் தலையை வெட்டி தான் புதுறாரு. என்னமா இதெல்லாம் கண்டு இல்லை ஒன்று பாறையா? அப்புறம் கம்மியா இருக்குங்க ஏன் நிறைய வேணுமா? என்ன பண்ணணும் சொல்லு. அந்த 3 பாலையை கத்தனையும் ஒரு குடும்பத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே 80 நாளைக்கு தெரியா? வா 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 போ. ரெண்டு 3 4 5 சாத்து எடுக்கணா? எழுப்பா இந்த அப்படி இதெல்லாம் கீழே ஓகே இந்த மகாராணி கொடமா ஊத்திக்கோ. சரி நான் ஒண்ணுமே சொல்ல. அந்த 13 கிலோ காசை கொடுத்துட்டு என் காசை கொடுத்துட்டு வந்துட்டேன். அந்த காசையும் 13 கிலோ கொடுக்கணும். 2 கிலோ வாங்கினல 13 கிலோ கொடுக்கணும். சரி ஒண்ணுமே சொல்ல. வாங்குற இடம் எடுத்துமா எதுவுமே சொல்லக்கூடாது. இருக்காது யாராவே இல்ல அவர்கிட்ட யாரா இல்ல வந்தது அந்த யாரா தான் 8 கிலோ யாரா வண்டி கிடைச்சாரு வண்டி கிடக்கு போனப்படுறா முந்தகன மாதிரி வந்தா பாரு. அவன் நிக்கிறான் மீன் கொடுக்கணும். மீன் வந்து இதோட தீபம் குறையும். அது வரைக்கும் மீன் விலை குறையாது. தீபம் கொஞ்சம் கொஞ்சம் பெரிய மீன் வந்துடும். பெரிய மீன் வந்தா கொஞ்சம் விலை குறையும். ஒன்றும் இல்லை ஒரே ஒரு போட்டு கில்லெட்டு போடுறீங்களா அந்த ஒரு போட்டு போடுறாலே உங்களுக்கு எல்லா மீனும் வந்துடும்.
இல்ல அவங்க மீன் விற்கிறவங்க மீன் ஒரு நேரத்துக்கு ஒரு தான் விற்கும். நான் வாங்கியிருப்பேன் உங்களுக்கு அள்ளிருப்பேன். அவருக்கு யாராவது கிடையாது வேலி வேற. என்னண்ணா இருக்கா வெட்டி போடாயப்பா உட்காரு. ஓ அவங்களுக்கு வேணா மீன் போ அவங்க மீன் வெட்டியாச்சு தலையில வெட்டி போடுவானா தனியா போடுவா அவங்களுக்கு உங்களுடைய ரத்தம் தான் வேணும் பி குரூப் ரத்தம் தான் வேணும் அவங்களுக்கு மீன்ல வெட்டியாச்சு அவங்களுக்கு ஆமா பி குரூப் ரத்தம் தான் வேணும் அவங்களுக்கு அதான் அவங்க கேள்வி. இலை மீன் இல்லை கருவா தான் இருக்கு இலை மீன் கிடையாது கொடுக்காது ரூபா அவ்வளோதான் ஆனா மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு போட்ல இருந்து வாங்கும் போது இந்த மாதிரியா இன்னும் வாங்கி வச்சிருக்கிறவங்க ஒருத்தர் வாங்கிடுவாங்க. இல்ல அப்படியா இருக்காது பெரிய போட்ல வருது நம்மகிட்ட கேட்கணும் கேள்வி நம்மகிட்ட கேட்டிருக்கீங்க இது வரைக்கும் இது அப்படியே செஞ்சா போலாம் என்ன பண்ணுறோம் அதே பிடிச்சிங்களா ஏமா மகாராணி போதுமா உனக்கு காணாதுன்னு தெரியும் வா இதையும் வந்து போயிடு இங்கே இரு தரேன் சரி வீரமுடி தலைவர் மூத்தா சொல்லுங்க உங்களுக்கு மகாராணி நீ என்ன பண்ற மோ சேல் தெரியுது ஒரு 2-3 தெரியும் சேலி தலையை ஏத்துருவா ஏமா உனக்கு என்ன தெரியும் அவங்கள பத்தி தெரியுமா ஒண்ணுமே தெரியல உனக்கு நீ நிறைய அவசரமா கூப்பிடுறா நான் மீன் விற்காதாங்க அத்தை இல்லைன்னா விற்காதுண்ணா அப்புறம் இவங்க அவசரத்துக்கு போயிட்டு அங்கே போய் அத்தை இல்லைன்னா என்ன பண்ண முடியும் ஆமா அத்தை அதுவும் புது மீன் தான் அதுவும் போட்டு மீன் தான் அந்த டெஸ்ட் பண்ண மாட்டாங்க புதுசா ஆல்ரெடி அவங்க பழைய ஆளுங்க எனக்கு தெரிஞ்சு என்னோட லைஃபே முடிய போது இன்ன வரைக்கும் வந்திருந்தாங்க அவங்க நம்ம உருவாக்குறது தானே எல்லாமே என்ன செஞ்சு பண்ணுவாங்க எல்லாரும் வீட்டுக்கு போய் பொறுமா வாங்க இல்லை போய் வந்தீங்களா வாங்க வாங்க கொஞ்சம் வெளிய விடுறீங்களா எல்லாரும் கேப் விடுங்க எல்லாமே இருக்கு வெட்டர் மீன் பண்ண விடுதல வேற ஏதாவது வெட்டர் இருக்கா இதுல எடுத்து போடுங்க அதில் போடுங்க புரியல இதுலேயே வைங்க வஞ்சிரமாக ஓகே வருக்கா பிடிச்சிங்க